ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலுஸ் ஆர்டிஸ்ட்ரி. இன்றைக்கான வீடியோவில் பழைய நைட்டியை யூஸ் பண்ணி எப்படி ஒரு மாடர்னான டாப் தைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதாங்க நம்ம நைட்டியோட டெம்ப்ளேட். இப்போ இந்த நைட்டியை 5 பார்ட்டாக நம்ம பிரிக்க போகிறோம். இது காலருக்காக, இது ஸ்லீவுக்கு கீழே ஃப்ரில்ஸ் வச்சு அட்டாச் பண்ணுற இந்த போர்ஷன், இது டாப்போட மேல்புறம், டாப்க்கு கீழே வச்சு அட்டாச் பண்ணுற கீழ்ப்புறம். இப்போ இதை கட் பண்ணிடலாங்க. இந்த பீசஸ் எல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம ட்ரெஸ்ஸோட கீழ்ப்புறத்தில் இது வரும், இது மேலே வரும், ஷோல்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி. இப்போ 2 ஸ்லீவுக்கும் தேவையானது இப்படி வச்சுருவோம். இது ஆம்கோல்லேருந்து அட்டாச் பண்ணுற மாதிரி, கீழே ஃப்ரில்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த போர்ஷனை நம்ம காலராக யூஸ் பண்ணுவோம். இதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், அதனால் இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த நைட்டியை நம்ம 2ஆக மடிச்சிடலாங்க. இப்போ மொத்தமாக இதில் 4 லேயர் இருக்குது. இப்போ கீழேருந்து மெஷர் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலாங்க. நமக்கு தேவையானது 14 இன்ச்சு. கீழே மடிச்சடிக்க தேவையில்லை, ஆனால் மேலே மடிச்செடுக்கணும். அதுக்காக ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு 14.5 இன்ச் நம்ம மெஷர் பண்ணியிருக்கோம். இப்போ டாப்போட மேல் புறத்துக்கு 13 இன்ச் தேவைங்க. இதுக்கு கீழேயும் மேலேயும் 2 சைடுமே சீமிங் அலவன்ஸ் விட்டுட்டோம்னா எக்ஸ்ட்ராவாக 1 இன்ச் வச்சு 14 இன்ச் மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம மெஷர் பண்ணியிருக்கிற இந்த டாப்போட 2 போர்ஷன்ஸையுமே நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க. இப்போ காலருக்கு தேவையான 4 இன்ச் மெஷர் பண்ணிடலாங்க. இந்த 4 இன்ச்சுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 லேயரில் மட்டும்தான் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். கீழே இருக்கிற 2 லேயரில் நம்ம கட் பண்ண மாட்டோம். அப்புறம் ஸ்லீவுக்கான மெஷர்மெண்ட்டில் அது பத்தாமல் போகிறக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு லேட்டர் ஆன் டாப் கட் பண்ணி முடிச்ச பின்னாடி நிறைய நமக்கு ட்ரெஸ் மிச்சம் இருக்கும், அதுலேருந்து எக்ஸ்ட்ரா எடுத்து நம்ம காலரில் அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய போர்ஷனை நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க. இப்போ இந்த ட்ரெஸ்ஸை நான் ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஸ்லீவுக்கு நம்மக்கிட்ட 15 இன்ச் இருக்குது. கீழே இருந்து 7 இன்ச் வர மாதிரி நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ மேலேருந்து 8 இன்ச்சும் கீழேருந்து 7 இன்ச்சும் நம்மக்கிட்ட இருக்குது. இதை கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது சீமிங் அலவன்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் பக்கத்தில் போயிடும். ஸ்லீவோட கீழ் போர்ஷனை இப்போ ரிமூவ் பண்ணிடலாங்க. இதனுடைய மேல் போர்ஷனை இந்த மாதிரி 4ஆக மடிச்சுக்கலாம். இதில் 4 லேயர் இருக்குது. இப்போ மெஷர்மெண்ட்ஸை ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கலாங்க. கீழேருந்து 8 இன்ச் நமக்கு லென்த் இருக்குது. இதனுடைய பிரெத்து பார்த்தீங்கன்னா 9 இன்ச் இருக்குது. இதை ஸ்ட்ரைட்டாக அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மேலேருந்து ஒரு 3 இன்ச் வரைக்கும் கீழே ஸ்லோப்பிங் கொடுத்துடலாம். இங்கேருந்து ஸ்லீவுக்கான மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். ஸ்லீவினுடைய கீழ் போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஓப்பனில் தான் இருக்குது, இன்னொரு சைடு க்ளோஸ்டாக இருக்குது. அதை கட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். கீழே ஃப்ரில்ஸ் வச்ச பின்னாடி இந்த மேல் போர்ஷனையும் கீழ் போர்ஷனையும் இந்த மாதிரி ஒட்டுக்க வச்சு அட்டாச் பண்ணிடுவோம். இப்போ டாப்போட மேல் போர்ஷனில் எந்த சைட்ஸ்லையுமே கட்டிங் இல்லாதனால இந்த ஓரங்களை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் 4 லேயர் இருக்குங்க. இப்போ ஷோல்டருக்கு தேவையான 7.5 இன்ச் நான் எடுத்திருக்கேன். இப்போ மேலேருந்து கீழே 6.5 இன்ச் வச்சுக்கலாம். வேணும்னா நீங்கள் 7 இன்ச் கூட வச்சுக்கலாம். இப்போ செஸ்ட்டுக்கான சைஸ் 9 இன்ச் எடுத்திருக்கேன். எக்ஸ்ட்ராவாக 1 இன்ச் 10 இன்ச் எடுத்துடலாம். அதே மாதிரி கீழேயும் பார்த்தீங்கன்னா வெயிஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கு 8 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். எக்ஸ்ட்ராவாக 1 இன்ச்சு 9 இன்ச் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 டாட்ஸையும் ஜாயின் பண்ணிக்கலாங்க. இப்போ ஆம்ஹோலோட மெஷர்மெண்ட்டுக்காக மேலேருந்து 3 இன்ச்சும் சென்டர்லேருந்து 1 இன்ச்சும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 3 இன்ச்லேருந்து 1 இன்ச் வரைக்கும் கர்வ் கொடுத்து கீழே கனெக்ட் பண்ணிவிடுங்க. கீழே ஒரு 1/2 இன்ச் இறக்கமாகவே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மெஷர்மெண்ட்டை நம்ம கட் பண்ணிடலாங்க. இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் போர்ஷன் இப்போ நம்ம பிரித்து எடுத்துடலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பேக் போர்ஷன் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலாம். இப்போ பேக் நெக்குக்கு கழுத்தளவு 3 இன்ச் எடுத்திருக்கேங்க. கீழே இறக்கம் 1.5 இன்ச் எடுத்திருக்கோம். இப்போ சிம்பிளான ஒரு போட் நெக் வரைஞ்சிடலாம். இப்போ ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆம் ஹோல் ஒரு 1/2 இன்ச்சுக்கு முன்னாடி தள்ளின மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கான மார்க்கிங் போட்டு அதையும் நம்ம கட் பண்ணிக்கலாங்க. கழுத்தளவுக்கு இங்கேயும் ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணிக்கலாங்க. கீழே பார்த்தீங்கன்னா நல்லா வி நெக் வர மாதிரி கீழேருந்து 1 இன்ச் மேலே வரைக்குமே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு வி மார்க் பண்ணிடுங்க. இந்த வி நெக்கை கட் பண்ணி இந்த ஃப்ரண்ட் போர்ஷனை 2ஆக பிரிச்சிடலாங்க. இது ஒரு பாதி, இது இன்னொரு பாதி. இப்போ நம்ம ஸ்லீவ் போர்ஷன் ரெடி பண்ணலாங்க. இந்த ஸ்லீவுக்கு பார்த்தீங்கன்னா 6 இன்ச் போதுமானது. நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு 7 இன்ச் வச்சிடலாம். இப்போ தேவைப்படுற இந்த போர்ஷனை மட்டும் கட் பண்ணிடலாங்க. இது ஸ்லீவோட கீழ் போர்ஷன். இதில் நம்ம ஃப்ரில்ஸ் வைக்கிறதுக்காக இப்போ ஒரு ஸ்டிச் போட போகிறோம். ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஸ்டிச் போட்டு அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ஸ்ட்ரெயிட்டான ஸ்டிச் போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டிச் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சில் போட்டிருக்கேன். செகண்ட் ஒரு 1/2 இன்ச்சில் போட்டிருக்கேன். இப்போ
இப்போ ரெண்டுமே பக்கம் பக்கமாக ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கலாங்க. இப்போ 2 ஸ்லீவ்லேயுமே இந்த ஸ்டிச்சஸ் நம்ம போட்டுட்டோம். இந்த தையல்கள்லேருந்து 2 நூலை மட்டும் நம்ம இழுக்க போகிறோம். ஒவ்வொரு தையல்லையும் 2 நூல் இருக்கும். அதுலேருந்து ஒரு நூலை மட்டும் நம்ம இழுக்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு கீழ்ப்புறத்தில் வரக்கூடிய நூல் இழுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இது வந்துடும். இதை இழுத்துட்டு மெல்லமாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கன்னா இதில் அப்படியே சுருக்கம் வரக்க ஆரம்பிச்சிடும். எல்லா ஃப்ரில்ஸுமே நம்ம இந்த மெத்தடில் தான் எடுக்க போகிறோங்க. இப்போ மேலே ஸ்லீவ்ஸும் ரெடி ஆயிடுச்சு, கீழே இருக்கிற ஃப்ரில்ஸும் ரெடி ஆயிடுச்சு. இதை மெல்லமாக இந்த மாதிரி ஸ்லீவில் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு இங்கே தையல் போட்டுடலாங்க. நம்ம ஏற்கனவே 2 கோடு அடித்து அதுக்கு நடுவில் தான் ஃப்ரில்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த 2 கோட்டுக்கு நடுவில் நீங்கள் வந்து தையல் போட்டிங்கன்னா அந்த ஃப்ரில்ஸ் நல்லா அழகாக விழுகும். இதை தைச்ச பின்னாடி கீழ்ப்புறத்தில் வெளியே தெரியக்கூடிய அந்த ஸ்டிச்சை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க. மெல்லமாக இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட அந்த ஸ்டிச்சை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி இது ரிமூவ் பண்ணலைன்னா அந்த ஃப்ரில்ஸ்க்கு நடுவில் இந்த கோடு தனியாக தெரியுங்க. எக்ஸ்ட்ராவான தையலை மட்டும் ரிமூவ் பண்ணுங்கள். இப்போ அடிச்சிருக்கிற இந்த கோட்டை ரிமூவ் பண்ணிடாதீங்க. இது நம்ம டாப்னுடைய கீழ் புறங்க. இதில் தான் நம்ம ஃப்ரில்ஸ் வைக்க போகிறோம். 4 சைடுமே ஓப்பன் ஆகாதனால இதை இப்போ கட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் இந்த ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இது வந்து பின்புறம். இதில் எந்த கட்டிங்ஸும் வராது, அதனால் இதை மடித்து தனியாக வச்சிடலாம். இந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் முன்புறம். இதை வந்து நம்ம 2ஆக மடித்து நடுவில் வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ இதை இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த முன்புறத்தை வந்து இப்போ நம்ம 2ஆக பிரிச்சுருக்கோங்க. இப்போ மொத்தமாக நம்மக்கிட்ட 3 போர்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பின்புறம், அப்புறம் முன்புறத்துக்கு 2 தனித்தனியான போர்ஷன்ஸ். இந்த 3லையுமே இந்த மாதிரி ஃப்ரில்ஸ் வைக்க போகிறோம், நம்ம ஹேண்டுக்கு வச்ச மாதிரி. இப்போ இதில் இந்த மாதிரி 2 கோடு போட்டு அந்த கயிறை வந்து வெளியே இழுத்து இதுலேயும் ஃப்ரில்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இதுலேயுமே ஃப்ரில்ஸ் பண்ணிட்டோங்க. இதே மாதிரி தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைட்லேயும் ஃப்ரில்ஸ் பண்ணுறோம். இப்போ இந்த மேல் புறத்தையும் இந்த ஃப்ரில்ஸையும் ஒட்டுக்க வச்சு அட்டாச் பண்ணிடலாம். இந்த மாதிரி இந்த ஃப்ரில்ஸ் வந்து நகர்ற மாதிரி இருந்துச்சுன்னா பின்னூசியோ இல்லை குண்டூசியோ வச்சு இந்த இடத்தெல்லாம் செக்யூர் பண்ணிடுங்க. இதை ஸ்ட்ரைட்டாக அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி நீங்கள் வந்து இந்த மாதிரி தையல் போடுங்க. அப்போ உங்கள் ட்ரெஸ் நகராது. இதுலேயுமே வெளியே தெரியக்கூடிய இந்த கோடை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த ஃப்ரில்ஸையும் டாப்பையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு கோடாக போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு இன்னும் அது நல்லா செக்யூர்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா 2 தையலாக போட்டுக்கோங்க. இந்த 2 பீஸுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடோடது. இதுக்கான ஃப்ரில்ஸும் ரெடி ஆகிடுச்சு. இதுகளையுமே இதே மாதிரி வச்சு அட்டாச் பண்ணிவிடுங்க. பேக் சைடு நம்ம எப்படி பண்ணமோ அதே மாதிரி. இப்போ நம்ம டாப்போட முன்புறத்தில் இன்னொரு லேயர் ட்ரெஸ் இருக்கும். அதுக்காக ஒரு வேஷ்டி எடுத்திருக்கேன். நம்ம டாப்பை விட 1 இன்ச்சு கம்மியாக 26 இன்ச் எடுத்து இதை 2ஆக மடிச்சிருக்கோங்க. இப்போ ஷோல்டருக்கு தேவையான 7.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நம்ம டாப்னுடைய ஒரு போர்ஷன் எடுத்து இதுக்கு மேலே அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம். இப்போ மெஷர் பண்ணி பார்த்தோம்னா கரெக்டாக 14 இன்ச் இருக்குங்க டாப்புக்கு. இதை சுற்றிலும் எல்லா அளவுகளையும் மார்க் பண்ணிக்கலாங்க. இப்போது கீழே இருக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம செஸ்ட் சைஸ் எவ்வளோ எடுத்தோமோ அதே சைஸ் வந்து கீழேயும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஜாயின்ட்ஸ் எல்லாத்தையுமே மார்க் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த போர்ஷனை டாப்புக்குள்ளே ஒரு லேயராக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ கழுத்தளவுக்கு 3 இன்ச் வச்சுருக்கோம் வெளியே இருக்கிற ட்ரெஸ்க்கு. இது உள்ளே இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸுங்கனால இதுக்கு வந்து 4 இன்ச்சாக வைக்க போகிறோம். எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு. இறக்கமும் இன்னொரு 4 இன்ச் கொடுத்து ஒரு ரவுண்ட் நெக் வந்து கட் பண்ணிடலாம். இப்போ இந்த கழுத்து போர்ஷனை தைக்கிறதுக்காக இந்த ட்ரெஸ்ஸில் இருந்து எக்ஸஸான ஒரு மெட்டீரியல் எடுத்து இதை எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம தைச்சிட்ருக்கோம். இது சிம்பிளான ரவுண்ட் நெக்குங்கனால சீக்கிரமே தைச்சிடலாங்க. இப்போ இந்த மாதிரி இதை ஃபோல்ட் பண்ணி தைச்சிட்டு அப்படியே ஃபுல்லாக திருப்பி விட்டு நம்ம வந்து ஒரு அடி அடிச்சிருவோம். இப்போ இந்த உள்ளே வைக்கக்கூடிய போர்ஷன் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே இந்த வெளியே இருக்கக்கூடிய போர்ஷன் வச்சிடலாங்க. கரெக்டாக ஒரே அளவில் வச்சு இதை நல்லா பின் குத்தி செக்யூர் பண்ணிடலாங்க எல்லா சைடும். இது வந்து இந்த ஃப்ரில்ஸ் இருக்கிற வரைக்கும் பின் குத்துனீங்கன்னா போதுமானது. 2 சைட்லேயுமே கீழே வந்து நீங்கள் பின் குத்த வேண்டாம். அதுக்கு பதிலாக கீழேருந்து ஒரு கொஞ்சம் அளவு வரைக்கும் இந்த மாதிரி மடித்து 2 சைட்லேயும் அடிச்சிருங்க. அதே மாதிரி கீழேயும் மடித்து அடிச்சிருங்க. இப்போ பாருங்கள், நான் மடித்து அடிச்சிருக்கேன். 2 சைட்லையுமே தையல் இருக்குது. அதே மாதிரி கீழேயும் தையல் இருக்குது. இப்போ இந்த வெளிப்புறத்தில் இருக்கிற ட்ரெஸ்ஸையும் உள்ளே இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸையும் நம்ம அட்டாச் பண்ணிடலாம். அங்கங்கே பின்னை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம தைச்சிட்டே வரலாம். இதை தைக்கும்போது கொஞ்சம் மெல்லமாகவே தையுங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல தான் வந்துட்டு தையல் ஆரம்பிக்குது. ஸோ தையல் ஆரம்பித்ததுக்கு பின்னாடி நம்ம வந்து இதை ஜாயின் பண்ண வேண்டாங்க. அதனால் இதை தைச்சிட்டு கரெக்டாக அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு அதோடு வந்து நம்ம தையலை நிறுத்திடலாம்.
இப்போ பின் புறத்து முன் புறத்து ரெண்டையும் ஒட்டுக்கா வச்சு அட்டாச் பண்ணிடலாம். இந்த இடத்துல நம்ம அட்டாச் பண்ணும்போது எப்படின்னா கீழேருந்து ஆரம்பிப்போம். ஆனால் இந்த ஒயிட் கலர் கிளாத்தை வந்து நம்ம இது கூட இன்க்ளூட் பண்ண மாட்டோம். அதை தனியாக விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட்டான லைன் வந்து நம்ம போட்டுருவோம். இப்போ முன்புற பின்புற ரெண்டையுமே ஒட்டுக்க வச்சுருக்கேங்க. வச்சு ஃபஸ்ட்டு ஷோல்டர்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு சைடு ஷோல்டர் முடிச்சிட்டோம். இது இன்னொரு சைடு ஷோல்டர். இதையும் தைச்சிடலாம். இதை தைச்ச பின்னாடி இதை நல்லா ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்லீவுக்கான இடத்த வந்து நம்ம அட்டாச் பண்ணலாம். இதுதான் ஷோல்டருக்கும் ஸ்லீவுக்கும் இருக்கிற ஜாயினிங். இப்போ இந்த ஸ்லீவை வந்து ரெண்டாக மடித்து இதனுடைய சென்டர் பாயிண்ட்டை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த சென்டர் பாயிண்ட்டை கரெக்டாக ஷோல்டரோட சென்டரில் வச்சு மெல்லமாக தைக்கிறக்க ஆரம்பிச்சிடலாங்க. ரெண்டையும் கரெக்டாக வச்சு தேயுங்க, ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ண வேண்டாம். அதே மாதிரி இப்போ திருப்பி ஷோல்டர்லேருந்து ஆரம்பித்து அந்த ஸ்லீவ் ஃபுல்லாக நம்ம தைக்க போகிறோம். இப்போ ஸ்லீவை ஃபுல்லாக தைச்சி முடிச்சிட்டோங்க. பாருங்கள், இப்போ இந்த ஸ்லீவை வந்து ரெண்டாக மடித்து இருக்கிற எல்லா இடத்துலையும் நம்ம பின் குத்தலாம். ஏன்னா ஸ்லீவ்லேருந்து ஆரம்பித்து இந்த ஃபுல் டாப்பையும் நம்ம வந்து தைக்க போகிறோம். இந்த மாதிரி பின் குத்திட்டிங்கன்னா ட்ரெஸ் நகராமல் இருக்கும், அதனால் நம்ம பின் குத்திக்கலாம். இப்போ இந்த போர்ஷனில் பார்த்தீங்கன்னா துணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குங்க. இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத கரெக்டான லைன் பண்ணி இதை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம துணி வந்து தைக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸ்லீவில் ஆரம்பித்து அப்படியே கீழே கோடு போட்டுகிட்டே வாங்க. எங்கெங்கெல்லாம் பின் இருக்கோ அந்த பின்னை ரிமூவ் பண்ணிகிட்டே கோடு போடுங்க. இப்போ ஆல்மோஸ்ட் கீழே வரைக்கும் நம்ம தைச்சிட்டோம். இப்போ இந்த ஒயிட் கிளாத்தை இதில் அட்டாச் பண்ணாமல் முன்புறத்தையும் பின்புறத்தையும் மட்டும் வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த ஒயிட் கிளாத்தை வந்து தனியாக விட்டுடலாம். இப்போ பாருங்கள், தைச்சி முடித்த பின்னாடி இந்த ஒயிட் கிளாத் மட்டும் தனியாக இருக்குது. இப்போ கடைசியாக காலர் அட்டாச் பண்ணிடலாங்க. இதுக்கு இந்த ட்ரெஸ்னுடைய சென்டரில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பின் குத்தி செக்யூர் பண்ணிவிட்டு மேலே கழுத்து புறம் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட் லைனாக வர மாதிரி செக்யூர் பண்ணிக்கலாங்க. இப்படி பண்ணால் தான் நமக்கு வந்துட்டு மெஷர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஷோல்டர் இந்த ஜாயின்ஸ் எல்லாம் கரெக்டான லைனில் வருதான்னு பார்த்தீங்கன்னாவே நீங்கள் மெஷர் பண்ணுறது கரெக்டாக இருக்கான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ இந்த மேலே இருக்கிற சென்டரில் ஆரம்பித்து கீழே அந்த ஃப்ரில்ஸ் வர வரைக்கும் நம்ம மெஷர் பண்ணிக்கலாங்க. மொத்தமாக 18 இன்ச்சஸ் வருதுங்க. இது ரெண்டு சைட்லேயுமே நம்ம காலர் வைக்கணுங்கிறக்காக இன்டூ 2 போட்டு 36 இன்ச்சஸ்க்கு வந்துட்டு நம்ம ட்ரெஸ் ரெடி பண்ணணும் காலர் வைக்கிறதுக்காக. இது நம்ம காலருக்குன்னு செப்பரேட்டாக எடுத்து வச்ச ட்ரெஸ்ஸு. இதனுடைய சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாங்க. நம்ம காலருக்கு தேவையான மெஷர்மெண்ட் இருக்கான்னு பார்த்துடலாங்க. இதில் வந்துட்டு காலருக்கு தேவையான மெஷர்மெண்ட் பத்தலை, 29 இன்ச்சு தான் இருக்குது. நமக்கு வந்துட்டு 36 இன்ச்சஸ் தேவைப்படுது. அதனால இந்த டாப் தைக்கிறதுக்காக நம்ம கட் பண்ண போர்ஷனில் மிச்சம் இருக்குது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த துணியை வந்து ஸ்ட்ரெயிட்டாக 3 இன்ச்சுக்கு வர மாதிரி கட் பண்ணிக்கலாங்க. 3 இன்ச்சஸ் மெஷர் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக லைன் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த மெஷர்மெண்ட்டே இருக்கிற மற்ற ட்ரெஸ்ஸஸ் மேலே வச்சு மார்க் பண்ணி அதையும் கட் பண்ணிக்கலாங்க. இந்த டாப்போட மிச்ச மெட்டீரியலில் 4 சைடு இருக்குங்க. நம்ம 2 சைடு யூஸ் பண்ணால் போதும். மிச்சம் 2 நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இதுலேயும் மெஷர் பண்ணி அதை கட் பண்ணிடலாங்க. இப்போ இதோட இன்னொரு சைட்லேயும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் மார்க் பண்ணி அதை கட் பண்ணிக்கலாங்க. இப்போ இங்கே இருக்கிற எல்லா பீசஸுமே ஒரே லைனில் வர மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் 19 இன்ச்சஸ் இருக்குது, நமக்கு வந்து 18 இன்ச்சு தான் தேவைப்படுது. இப்போ இந்த மெட்டீரியலை இந்த மாதிரி மடக்கிக்கங்க. எல்லா இடத்துலையும் பின் குத்தி இதை செக்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான 18 இன்ச்சஸை மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு சின்ன கர்வ் கொடுக்க போகிறோம். இதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் யூஸ் பண்ணி லைன் போட்டுக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணி நம்மளோட காலர் ரெடி பண்ணிடலாங்க. இதில் இருக்கிற பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாங்க. இப்போ இதை நல்லா விரித்து வச்சுட்டு இந்த மாதிரி இதனுடைய சென்டர் ரெண்டையுமே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த காலர் மெட்டீரியலை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ இதையும் மெயின் ஃபேப்ரிக்கை நம்ம ஜாயின் பண்ணிடலாங்க. இதுதான் இந்த காலரோட சென்டர். இப்போது இதுதான் வந்துட்டு மெயின் ஃபேப்ரிக்கோட சென்டர். இந்த மெயின் ஃபேப்ரிக்கோட சென்டரை மார்க் பண்ணிக்கலாங்க. இந்த காலரோட சென்டரை எடுத்து இந்த மெயின் ஃபேப்ரிக்கோட சென்டரோட கரெக்டாக வச்சு ஒரு பின் குத்திக்கலாங்க. இதே மாதிரி மேலே இருக்கக்கூடிய சென்டர் போர்ஷனில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இந்த காலர் மெட்டீரியலையும் மெயினான மெட்டீரியல் ரெண்டையும் ஒட்டுக்கா வச்சு இந்த மாதிரி பின் குத்திட்டே வாங்க. கீழே நமக்கு எங்கே அந்த 18 இன்ச் வருதோ அந்த 18 இன்ச்சஸ் வந்து ஜாயின் ஆகிற வரைக்கும் இருக்கிற எல்லா இடத்துலையுமே பின் குத்திக்கோங்க. இப்போ இந்த காலரை சுற்றிலையுமே நம்ம தைச்சிடலாங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக இதை தைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறேங்க. பின்னை அங்கங்கே ரிமூவ் பண்ணிகிட்டே நம்ம தைச்சிட்டே வரணும். பின்னை ரிமூவ் பண்ணும்போது இந்த ட்ரெஸ் அப்படியே விலகி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை நல்லா ஃபேர்மாக பிடிச்சிட்டு அதுக்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணுங்கள்.
இப்போ ஆல்மோஸ்ட் கடைசிக்கு வந்துட்டோம். இப்போ கடைசி லேயரையும் ஒட்டுக்கா வச்சு தைச்சிடலாம். இப்போ நம்ம காலரை தைச்சு முடிச்சிட்டோங்க. இதுக்கு மேலேயே 2 கோடு போட்டுக்கோங்க. அப்போ நல்லா செக்யூர்டாக இருக்கும். இப்போ கடைசியாக கீழே இருக்கக்கூடிய போர்ஷனையும் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி 2 மடிப்பு மடித்து இதை அடிச்சிருங்க. நம்ம தைக்கிற வேலை எல்லாமே முடிஞ்சதுக்கு பின்னாடி கடைசியாக நம்ம வந்து இது கூட ஒரு நாட் அட்டாச் பண்ண போகிறோம். இந்த நாட்டுக்கு வந்து நான் தைச்சிருக்கேன். நீங்கள் இப்படியே வாங்கி அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த 2 சைடுமே ஜாயின் பண்ணி இப்படி அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம பழைய நைட்டி இப்போ எவ்வளோ அழகான ஒரு டாப்பாக மாறிடுச்சுன்னு. இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இதை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிற மற்ற நைட்டி வீடியோஸையும் பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் ஷாலுஸ் ஆர்டிஸ்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.